கொடுத்த அடி போதாதா, இன்னும் திமிர் அடங்கலையா? உதயநிதியை அட்டாக் செய்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள திமுக தாங்கள் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்வது போலவும் ஜாதி மதம் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பது போலவும் பேசிக்கொள்வார்கள். ஆனால் இந்த ஜாதியையும் மதத்தையும் வைத்துதான் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவரின் குரலை முன்வைத்து பேசியிருப்பது கேலி கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவின் அண்ணாமலை உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகு சட்டசபையில் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசிய போது அவருக்கு கடுமையான அட்டாக் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று உதயநிதி வெளியிட்ட ஒரு செய்திக்கு மீண்டும் அண்ணாமலை திருப்பி அடித்துள்ளார். அது என்னவென்றால், மக்களை பிரிக்கும் சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் சட்டசபையில் பேசினேன். இதற்கு பலரும் என்னை விமர்சிக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் பயப்படும் ஆள் நான் இல்லை. காரணம், திமுக என்பது எதிர்ப்பிலேயே வளர்ந்த கட்சி என்றாலும் இதற்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தாக வேண்டும். சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்வதை வைத்து யாரும் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல. எல்லோருக்கும் சம உரிமை உண்டு. ஆனால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று மக்களை பிரிப்பதை தான் ஒழிக்கணும் என்று நான் சொன்னேன். இப்படிதான் எங்களது முன்னோர்களான பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் எல்லாம் கொள்கை வகுத்து வைத்துள்ளார்கள். நாங்கள் யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்களை பொறுத்தவரை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்னதுதான் எங்கள் வழி என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் உதயநிதி. இதற்கு அண்ணாமலை பதில் கொடுக்கையில், சனாதன தர்மம் என்பது ஜாதி ரீதியாக மத ரீதியாக யாரையும் பிரிக்கக்கூடியதல்ல. கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று யாரையும் தரம் பிரிப்பதல்ல. அது ஒரு வாழ்வியல், வாழ்க்கை தத்துவத்தை மனிதனுக்கு போதிக்கிறது. இந்த உண்மை கூட தெரியாமல் சனாதன தர்மம் குறித்து உதயநிதி பேசுவது வேடிக்கையாக உள்ளது. திமுகவினரை பொறுத்தவரை நுனிப்புல் மேயக்கூடியவர்கள். அதைதான் உதயநிதி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதோடு தங்களுக்கு ஜாதியும் பிடிக்காது மதமும் பிடிக்காது என்பது போன்று பேசும் திமுகவினர் கடந்த 5 ஆண்டு தனது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சாதிகள் அனைத்தையும் ஒழித்திருக்க வேண்டியதுதானே? நாங்கள் எத்தனையோ சாதனைகளை செய்துவிட்டோம். இந்த உலகிற்கு முன்மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்திவிட்டோம் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடைகளில் முழக்கமிட்டார். ஆனால் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலேயே மண்ணை கவ்விவிட்டார். காரணம், இவர்கள் சொன்னது எல்லாமே பொய் பித்தலாட்டம்தான். ஒன்று கூட இவர்கள் உண்மையாக பேசவில்லை. மகா மட்டமான ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு உலகுக்கே முன்மாதிரியாகத்தான் ஆட்சி நடத்துவதாக மு.க.ஸ்டாலின் சொன்னதையும் தமிழ்நாட்டு மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் கொளத்தூர் தொகுதி மக்களே அவரை குப்புற விழவைத்து விட்டார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை, இந்த உதயநிதிக்கு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேச தெரியவில்லை. எங்கள் முன்னோர் வகுத்து வைத்த கொள்கை, முன்னோர் சொல்லிக் கொடுத்த அரசியல் என்ற பழைய பஞ்சாங்கத்தையே கிழித்து கொண்டு இருக்கிறார். இவர்கள் முன்னோர்கள் பெயரை சொல்லி ஓட்டு கேட்டால் ஒரு ஓட்டாவது கிடைக்குமா? அப்படி தங்களது சுய புராண கொள்கையை பாடியதால் தான் இன்றைக்கு திமுக வீழ்ந்து கிடக்கிறது. ஆனால் இந்த உதயநிதி நான் பெரியார், அண்ணா, கலைஞர் சேர்ந்த கலவை என்று சொல்லிக்கொண்டு சினிமா டயலாக் பேசிக்கொண்டு வருகிறார். இது எதுவுமே வேலைக்காகாது. இப்படி பேசி பேசி திமுகவையே இந்த உதயநிதி காலி பண்ணி விடுவார். அப்படிப்பட்ட அரசியலை தான் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் சனாதனம் குறித்து பேசியதற்கு தான் இப்போது தேர்தலில் தோல்வியடைந்து தண்டனை அனுபவிக்கிறார்கள். அதனால் மீண்டும் இவர்கள் இதை வேலை செய்தால் தமிழக அரசியலில் திமுகவினால் எழும்பவே முடியாத நிலை ஏற்படும். உதயநிதி தான் திமுகவின் கடைசி மன்னராகி விடுவார் என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அடுத்த செய்தி. ஸ்டாலினை போன்று முருகன் வேலேந்தி நாடகம் போட்ட விஜய். ஜெகன்மோகன் ரெட்டி கெஜ்ரிவாலை போன்று காணாமல் போய்விடுவார். விஜயின் சுய ரூபத்தை உடைத்த பாஜக. தமிழக முதலமைச்சராக இருக்கும் விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருந்தபோதும் மசூதிகளுக்கு செல்வது, இந்து கோவில்களுக்கு செல்வது என்ற அரசியல் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரது இந்த செயல்பாட்டுக்கு எதிராக புதுவை மாநில பாஜக அருள்முருகன் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விஜயை பொறுத்தவரை தேர்தல் முடிந்ததும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகனின் வேலை ஏந்தி போஸ் கொடுத்தார். அது ஒரு ஏமாற்று வேலையாகும். காரணம், அதை அடுத்து நேராக பெரியார் திடலுக்கு சென்று கி. வீரமணியை சந்திக்கிறார். கோவில்களுக்கும் சென்று தரிசனம் செய்கிறார். கோவிலுக்கு எதிராக இருக்கும் கி. வீரமணி போன்றவர்களை சந்திக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகமாகும். தனது அரசியல் ஆதாயத்திற்காக தனக்கு அனைவரும் வேண்டும் என்கிற கோணத்தில் இவர் இப்படி மக்களை ஏமாற்றுகிறார். இதே போன்று இவரது செயல்பாடு நீடிக்குமானால் இன்னும் 5 வருஷத்தில் விஜய் காணாமல் போய்விடுவார். தூய சக்தி என்று சொல்லும் இவர் அதிமுகவை பிளவுபடுத்தி குதிரை பேரம் பேசுகிறார். இவர் கோவிலுக்கு செல்வது, பொட்டு வைப்பது, சாமி கும்பிடுவதெல்லாம் மிகப்பெரிய நாடகம், நடிப்பு என்பதை தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது இவர் திராவிட கட்சியின் வீரமணியை சந்தித்தாரோ அப்போதே மொத்த கதையும் முடிந்துவிட்டது. அதனால் விஜய் போடும் இந்த நாடகத்தை யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். விஜய் பின்பற்றுவது எல்லாம் திருக்குவளை ஃபார்முலா தான். எல்லாமே திமுக போன்ற அதே ஏமாற்று நாடகம்தான்.
அதனால் விஜயின் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஈடுபடாது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால், ஜெகன்மோகன் ரெட்டி, சிரஞ்சீவி போன்றவர்கள் அரசியலுக்கு வந்த வேகத்தில் காணாமல் போனார்களோ அதே போன்ற நிலைப்பாடு விஜய்க்கும் ஏற்பட போகிறது. அதனால்தான் அவரது கட்சியை சார்ந்த முஸ்தபா என்கிற எம்எல்ஏ சனாதனம் குறித்து பேசுகிறார். உதயநிதியும் பேசுகிறார். தமிழக வெற்றி கழகத்திலும் பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இந்துக்களுக்கு எதிரான ஒரு அப்பட்டமான அரசியல் செய்வது அம்பலமாக இருக்கிறது. அதோடு விஜய் மீதான சினிமா மோகத்தில் விசிலுக்கு வாக்களித்த மக்கள் அடுத்த தேர்தலில் விசிலை விசிறி அடித்து விடுவார்கள். விஜய்க்கு கிடைத்திருக்கும் இந்த வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எதிராக ஓட்டு போடுகிறோம், இதுவரை தமிழ்நாட்டுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பது எதையும் குறித்து யோசிக்காமல் சினிமா மோகத்தில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். தாங்கள் அவருக்கு வாக்களித்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று புதுச்சேரி பாஜகவின் அருள்முருகன் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி. திமுக ஆட்சியில் செல்வாக்குடன் இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை டம்மி ஆக்கிய விஜய். திமுக ஆட்சி காலத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து IPS, IAS அதிகாரிகள் தற்போது அவசரகதியில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இன்னும் சிலர் காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள். அந்த வகையில் MK ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அதிகார மையமாக இருந்தவர்தான் டேவிட்சன் தேவாசீர்வாதம். லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யாகவும் உளவுத்துறை கூடுதல் DGP-யாகவும் இவர் பணியாற்றினார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் தமிழகத்துக்குள் வந்த பிறகு இவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் MK ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருந்த அத்தனை IPS, IAS அதிகாரிகளும் முக்கியத்துவம் இல்லாத துறைகளுக்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுபோன்று திமுக ஆட்சியில் தலைமை செயலாளராக இருந்த முருகானந்தம், முக்கிய பொறுப்புகளில் இருந்த உதயச்சந்திரன், அமுதா போன்ற IAS அதிகாரிகளும் தற்போது காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள். குறிப்பாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் கரூர் சம்பவத்தின் போது அவரிடத்திலும் CBI விசாரணை மேற்கொண்டது. குறிப்பாக அந்த சம்பவத்தின் போது திமுக அரசுக்கு சாதகமாக பல செயல்பாடுகளில் இவர் ஈடுபட்டு வந்தார். இதுபோன்ற விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தது. உடனடியாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை டம்மியான ஒரு இலாகாவுக்கு மாற்றி தங்களது பவரை காட்டியுள்ளார்கள். அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு ஆன்லைனில் நடைபெறும். கடந்த மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் வினாத்தாள் கசிந்து விட்டதாக சொல்லி தற்போது மறுதேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நீட் தேர்வு சம்பந்தமாக பரவும் வதந்திகளை மாணவர்கள் நம்ப வேண்டாம். நீட் தேர்வு முறையில் இடம்பெறும் குளறுபடிகளை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கும் மத்திய அமைச்சர், எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் நடைபெறாமல் இருக்க அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு ஆன்லைனில் நடைபெறும். அதோடு நீட் தேர்வின் மறு தேர்வு நடைபெறும் போது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான நீட் தேர்வு மையங்களில் தேர்வு எழுத அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மீண்டும் தேர்வு எழுதுவதற்கு மாணவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் அறிவித்திருக்கிறார்.